இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், அதுக்கு அடுத்து ஒரு செர்வோ, இதை வச்சு எப்படி இதை மூவ்மெண்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டினோ போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு செர்வோ மோட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் ஃபீமேல் டு மேல் போர்ட் ஜம்பர் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரி மேல் டு மேல் ஒயர்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஆர்டினோக்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு பிரெட் போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அல்ட்ராசோனிக் சென்சாரில் ஃபீமேல் டு மேல் போர்ட் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிறது இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கடுத்து சர்வோ மோட்டர் எடுத்துகிட்டு, சர்வோ மோட்டரில் இதில் இருக்க இந்த கொடுத்துருக்க இந்த 3 பின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து மேல் டு மேல் ஒயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ உங்கள் பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிறதோ கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து ஒரு மேல் டு மேல் ஒயர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஆர்டினோ போர்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆர்டினோ போர்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாரில் இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த கிரவுண்டை வந்து நம்ம ஆர்டினோவில் இருக்க கிரவுண்டோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்போ உங்களோட ட்ரிக் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ அந்த ட்ரிக் பின்னை கொண்டு போயிட்டு 9ல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னை தான். ஸோ இந்த பின் வந்து என்ன பின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பின்னு இருக்கும். ஸோ இந்த எக்கோ பின்னை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு 8ல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம செர்வோவை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், இப்போ வந்து அவங்க செர்வோ மோட்டர் எடுத்துவாங்க. அவங்க செர்வோ மோட்டரில் பாசிட்டிவ் பாயிண்ட், அதாவது ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, ரெட் கலர் ஒயரோட எந்த ஜம்பர் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். நான் வந்து ரெட் கலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பாசிட்டிவ்க்கு வந்து ரெட் கலர் கொடுங்க. ஸோ அதான் உங்களுக்கு கனெக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் எலிஜிபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த உங்கள் பிரெட் போர்டு இருக்கு இல்லையா, உங்கள் பிரெட் போர்டில் நம்ம எங்கே இந்த ப்ளஸஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம செர்வோ மோட்டரில் நம்ம மைனஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் அதாவது கிரவுண்டு, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதை கொண்டு போய்ட்டு உங்கள் ஆர்டினோ போர்டில் இருக்க கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு மீதி ஒரு அவுட்புட் பின் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் பின்னை நம்ம எங்கே மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா 7ல் மாட்டணும். ஸோ இப்போ நான் மாட்டுற மாதிரியே மாட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடிங்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஆர்டினோட கோடிங் பண்ணுற கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேபிளோட மேல் போட்டு ஆர்டினோவில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ இந்த யூஎஸ்பி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சிபியூலையோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஆர்டினோவில் லைட் எரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட கோடிங். ஸோ இந்த கோடிங் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கோட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு இது இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கம்பைலிங் ஸ்கெட்ச்னு கீழே வருது. அவ்வளோதான், டன் கம்பைலிங்னு வருது. அதுக்கடுத்து இப்போ நம்ம பண்ண கோடு வந்து கரெக்டு. ஸோ இப்போ இடத்துல செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரிக் பின் வந்து 9லையும், அதுக்கடுத்து எக்கோ பின் வந்து 8லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணதுக்கப்புறமா சர்வோ இந்த இடத்துல 7ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 7ல் கனெக்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க இதை நம்ம போர்டில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா போர்ட் 13 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஆர்டினோ யூனோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டன் அப்லோடிங் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டு. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்கள் ஆர்டினோவில் இந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேட்டரியை நம்ம அதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பேட்டரி பவரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பேட்டரியில் போட்ட உடனே லைட் எரியுது. ஸோ இப்போ செர்வோ மோட்டர் இது இங்கே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் என்ன சேஞ்ச் தெரியுதுன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் சென்சார் பக்கத்தில் கையை கொண்டு போன உடனே செர்வோ மூவ் ஆகுது.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம சென்சார் பக்கத்தில் சர்வோ கொண்டு போனாலும் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இப்போ நம்ம வந்து இதை வச்சு நம்ம நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணலாம். ஸோ ஐடியாஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதை வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ரொம்பவே எலிஜிபிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து நம்ம பண்ணதில் எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.